Welcome, my dear friends, and my respected teachers, and also my loving TET aspirants. எல்லாருக்குமே நம்ம சேனல் சார்பா விஷஸ் அட் த சேம் டைம் நம்ம டெட் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சீராய்வு மனு வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ரிசல்ட் எப்படின்னா அந்த ஜூன் மாதத்தில் வந்து 3rd வீக்ல இதோட விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக என்னங்கிறத நம்ம சொல்றதா வந்து நம்மளுடைய நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ எனிவே எப்படி என்ன இருந்தாலும் நம்மளுடைய பணி, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த நிலையில நம்மளுடைய உளவியல் பாட தொடர்பாக இன்றைய வாரத்தில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். ஏன்னா ஜஸ்ட் லாங் பேக் ஆகி போயிடுச்சு. ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா. நம்மளுடைய அந்த வெக்கேஷனல் வேறு இருக்கிறோம். ஸோ பிஃபோர் தட் வந்து எலெக்ஷன் டியூட்டி, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கூல் ஆனுவல் ஒர்க் எல்லாமே, இந்த அகாடமிக் ஒர்க் எல்லாமே சேர்ந்து நம்மளை வந்து ஸோ இப்போ ஆல்ரெடி ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆரம்பத்தில் இந்த கல்வி உளவியல் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 2 பேப்பர் உங்களுக்கு தெரியும். பேப்பர் 1, பேப்பர் 2. இந்த பேப்பர் 1ல் வந்து நம்ம பார்க்கறது அதில் வந்து 2 பார்ட் இருக்குது. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி இல்லையா. இப்போ பார்ட் ஏயில் நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போது அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பார்க்கும்போது தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையோட பண்புகள், அப்புறம் இது எதுனா உடல் மற்றும் அறிதல் திறன் சார்ந்தவைகளாக அங்கே நம்ம பார்க்கலாம். அதே எட்டில் வந்து தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள்ல சமூகம் மற்றும் மனவெழுச்சி சார்ந்தவைகள் வந்து 2வது பிரிவா நாம பார்த்துருக்குறோம். 3வது பார்த்தோன்னா உடல் மற்றும் அறிவு வளர்ச்சி, அது தொடக்கப்பள்ளி ஆண்டுகள் வரிசையில இது என்னன்னா 6 முதல் 10 வயது வரை. இதை நம்ம மேல நம்ம பார்த்தது தான் 6 to 10 years வரை நம்ம வந்து அவங்களோட அந்த உடல் மற்றும் அறிவு வளர்ச்சி பார்த்துருக்குறோம். அப்புறம் கண்டினியூஸாக என்ன பண்ணீங்கன்னா சமூக மற்றும் மன வளர்ச்சியில் அது 6 to 10 வயது வரை. இது வந்து ஏறக்குறைய 4 சாப்டராக கவர் ஆகிருது. இந்த 4 சாப்டருக்கான அத்தனை வீடியோஸும் ஒரு சாப்டருக்கு வந்து ஒரு 3-4 வீடியோஸ் போல் நம்முடைய பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. அந்த லிங்க்கு கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டேன்னா பேப்பர் 1 சைக்காலஜியில் பார்ட் ஏல வந்து நீங்கள் குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் இந்த இதில் வந்து நீங்கள் 4 சாப்டர்லையும் நீங்கள் வந்து கிளியர் ஆகிடலாம். இப்போ 5th டாபிக்ல நம்ம பார்க்கறது ஆரம்ப கல்வி நிலவியல் வந்து மாணவர்களோட ஒழுக்க வளர்ச்சியை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஒழுக்க வளர்ச்சியில் ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அதில் இருக்கிற அந்த லெசனில் வந்து 2வது லெசனில் நமக்கு இருக்கிறோம். அதாவது நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குழந்தைகளின் ஒழுக்க பயிற்சி காரணிகளில் நம்ம இங்கே ரீகேப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கண்டினியூ பார்க்கலாம். இது ஃபர்தராக இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னா பார்ட் பியில் வந்து பேப்பர் ஃபர்ஸ்ட்டுக்காக வந்து என்னென்ன படிக்க போகிறோன்னா, இப்போ குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் பற்றி இல்லையா, அந்த படிக்காட்சி பார்த்தோம் இல்லையா, சைல்ட் டெவலப்மெண்ட் படிக்காட்சியில். இப்போ செகண்ட் வந்து பார்ட் பியில் என்ன வருதுன்னு எல்லாமே லேர்னிங் வருது, கற்றல் சம்மந்தப்பட்டவைகளை வருது. அதாவது கற்றலோட வகைகள், அது நிலைகள் மற்றும் அணுகுமுறைகள், அப்புறம் பொதுமை கருத்தும் அப்புறம் உருவாக்கமும் அந்த ஒரு டாப்பிக்கில் வருது. இப்போ கற்றலுக்கு உதவும் காரணிகள் இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ அறிவை உருவாக்குவதற்கான கற்பித்தல் என்னென்ன வகையில் நம்ம கொடுக்கலாம். இப்போ கற்றலும் அறிவும் இந்த ஒரு 6 சாப்டரில் நம்ம பார்ட் பியில் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் பேப்பர் 1 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே பேப்பர் 1காரங்களுக்கு வந்து நம்ம எழுதுறவங்களுக்கு கல்வி உளவியல் எஜுகேஷன் சைக்காலஜியில் என்னென்ன வருதுன்னா இது வந்து காமனாக இருக்குது. இது வந்து பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கும் அதே இது வருது. பேப்பர் 2 அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி வந்து காமனாக வருது. அதில் டாபிக் என்ன அப்படின்னா கல்வி உளவியல் பற்றி நம்ம பேசிக்கை பார்க்க போகிறோம். அப்புறம் அதில் வந்து கண்டினியூ ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் பர்டிகுலராக வந்து நூல்களும் அவற்றை இயற்றிய ஆசிரியர்களும் இதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இது வந்து மோரார்லெஸ் வந்து என்னன்னு ஏறக்குரிய பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து காமனாக நம்ம இங்கே இருக்குது பார்க்குறோம். பேப்பர் 2 வந்து எழுதுறவங்களுக்கு இதே இதில் குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் இல்லை என்னதான் நிறைய சாப்டர்ஸ் ஏறக்குரிய 10-12 சாப்டர்ஸ் இருக்குது. இது வந்து இப்போவே சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேப்பர் 2 வந்து நம்ம பேப்பர் 2ல பார்க்கும்போது இதை வந்து நம்ம ஃபர்தராக பார்த்துக்கலாம். இப்போ பேப்பர் 1ல் கிளியராக ஆல்ரெடி பார்ட் ஏயில், அதாவது பார்ட் ஏயில்
குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும்ல ஏறக்குறைய 4 சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபைனல் சாப்டர். இந்த ஃபைனல் சாப்டர்ல ஆரம்பத்தில் கூட ஏறக்குறைய மோரலஸ் வந்து ஒரு லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா, நம்ம பிளேலிஸ்ட்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் இருக்குது. அதுல நீங்க போனா ஒன் பை ஒன் ஏறக்குறைய 25 to 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அதுல இருக்கும். இன்னும் ஒரு சில வீடியோஸ் வந்து 1 ஹவருக்கு மேலேயே இருக்குது. இத நீங்க தரோவா நீங்க படிங்க. இந்த மெட்டீரியல் வந்து ஒரு அழகான மெட்டீரியல். ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு ஒரு வேல்யூபிள் வந்து கவர்ன்மெண்ட் சைட் மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் வந்து நீங்க புக்கு கூட நீங்க பிடிஎஃப் கூட தேவையில்ல. இந்த வீடியோ லெசன்ஸே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க சைட் பை சைடு வந்து நீங்க நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து கன்டினியூஸ் பார்த்தீங்கன்னா, நிச்சயம் இந்த உளவியல் பாடத்துல நீங்க 30 அவுட் ஆஃப் 30ல வந்து நிச்சயமா நீங்க வந்து வாங்கலாம். இப்போ இதுல நம்ம இங்க பார்க்க போறோம். இந்த ஜஸ்ட் கம் டூ த டாபிக். இப்போ 2ண்ட் சாப்டர்ல நம்ம பார்க்கிறது குழந்தைகளின் ஒழுக்க பயிற்சியின் காரணிகள். இது நம்ம பார்க்கும்போது என்னன்னா இங்க மெயின் இருக்கு கான்செப்ட் நீங்க பாருங்க. இதுல வந்து ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படி கூட நீங்க ஒரு ஒரு அவுட்லைன் நம்ம இங்க பார்த்துடலாம். ஏன்னா குழந்தை இதுல வந்து முக்கியமான ஒரு இது. இப்ப ஆரம்ப கல்வி நிலையில் மாணவர்களோட ஒழுக்க வளர்ச்சியில வந்து ஒரு அவுட்லைன் என்ன? இது வந்து எப்படி வருது உங்களுக்கு? அப்புறம் அவுட்லைன் பார்த்துட்டு அது கொஞ்சம் நம்ம டீப்பா உள்ள போலாம். இப்போ ஆரம்பத்துல நம்ம இங்க என்ன பார்க்க போறோம்னா, ஒழுக்க வளர்ச்சி என்பதன் பொருள் அப்படி என்ன? இப்போ ஒழுக்கம் ஒரு டிசிப்ளின் அப்படின்னா, என்ன மாரி ஒரு டிசிப்ளின் வருது? அதோட மெயின் கான்செப்ட் என்ன? இன்னர் கான்செப்ட் என்ன? உளவியல் ரீதியா அந்த ஒழுக்கத்த வந்து எப்படி ஒரு மாணவர்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கலாம்? என்கிறத நம்ம ஒரு மிகச் சிறந்த ஒரு விளக்கத்தோட இங்க பார்க்கலாம். அடுத்த டாபிக் பார்க்கிறது ஒழுக்க வளர்ச்சி பற்றி உளவியல் கருத்துக்கள். இந்த ஒழுக்கத்த வந்து உளவியல் கருத்துக்கள சைக்காலஜி பேஸ்ல வந்து எப்படி வந்து ஒரு டிசிப்ளின் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்ம அது குறிப்பா அந்த ஆரம்ப நிலை அதாவது 6 to 10 வயது உள்ள மாணவர்களை எப்படி நம்ம இம்பேக்ட் பண்ணலாங்கிறத உளவியல் ரீதியில பார்க்கலாம். அப்புறம் இது ஒரு மதிப்புசார் கல்வி. அதாவது வேல்யூ ஆடட் எஜுகேஷன் சொல்லலாம் இல்லையா? அந்த வேல்யூ ஆடட் எஜுகேஷன் வந்துங்கிறது என்ன? அது எப்படி வந்து மாணவர்களுக்கு நம்ம செலுத்தலாம்? அப்புறம் இந்த எஜுகேஷன்ல வந்து பெற்றோர்களோட பங்கு என்ன? அப்ப எப்ப வந்து எப்படி வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியாக நாம இருக்கலாம்? இது நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒழுக்க கல்வி. இதுவும் ஒரு டாபிக்ல வந்து ஒரு அவுட்லைன்ல நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒழுக்க வளர்ச்சியோட நிலைகள். என்னென்ன நிலைகள்ல வந்து நம்ம என்னென்ன ஸ்டேஜஸ் இது வந்து நம்ம டிசிப்ளினரி இருந்தா அந்த எஜுகேஷன்ல நம்ம இங்க பார்க்கிறது. அப்புறம் குழந்தைகளின் ஒழுக்கம் பயிற்சி வந்து நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகள். இது வந்து இந்த சாப்டர்ல நம்ம தெளிவா நம்ம இங்க பார்த்து என்னென்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, பார்த்து செய்தல். அது நம்ம இமிட்டேஷன் சொல்றோம். அப்புறம் வந்து பற்றுக்கள். அதாவது ஒரு அட்டாச்மென்ட். எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு அட்டாச்மென்ட் வந்து நம்ம எப்படி ஒரு குழந்தைகள வந்து நம்ம இங்க பார்க்கிறது. அப்புறம் ஒழுக்க பயிற்சி. ஒழுக்க பயிற்சி வந்து நம்ம கரெக்ட்டா ஒரு கான்ஸ்டன்ட்டா ஒரு 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 பயிற்சிய வந்து குடுக்கும்போது, டிசிப்ளினரி ஆக்ஷன் பயிற்சி குடுக்கும்போது, எந்த மாரி வந்து நல்ல ஒழுக்கத்த வந்து நம்ம மேம்படுத்தலாம். அப்புறம் ஒழுக்கம் சார்ந்த போதனைகள். ஒரு மாரல் எஜுகேஷன், ஒரு வேல்யூ எஜுகேஷன் எப்படி வந்து குழந்தைகள இம்பேக்ட் பண்ணலாம். அந்த ஒழுக்க சார்ந்த போதனைகள் வந்து என்னென்ன பார்க்கலாம். நேர்மை நம்ம இங்க சிலபஸ்ல குடுத்திருக்கிறாங்க. அப்புறம் தர்ம சிந்தனை இது குடுத்திருக்கிறாங்க. இந்த தர்ம சிந்தனையிலயும் நெறைய வந்து ஒரு ஆத்தர்ஸ் இந்த உளவியல் ஆளர்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோன்னா, இவ் இவ் குறிப்பா பார்க்கும்போது பீனே, அதுவும் ஆல்பர்ட் பினெட் நம்ம சொல்றோம் இல்லையா? ஆல்பர்ட் பினே இவர் வந்து இந்த ஒழுக்கத்தோட இந்த இந்த தர்ம சிந்தனை, இந்த வேல்யூ எஜுகேஷன் இவர் என்ன சொல்றாரு? அப்புறம் ப்ரோஃபல் என்ன சொல்றாரு? ப்ரூனர் என்ன சொன்னாரு? அப்புறம் ப்ளூம், இந்த பெஞ்சமின் ப்ளூம் இவங்க 4 ஆத்தர் இந்த உளவியலாளர்கள் வந்து என்ன பத்தி சொல்லியிருக்காங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். தீஸ் ஆர் த அவுட்லைன். நம்ம இப்போ கொஞ்சம் டீப்பா சப்ஜெக்ட் குள்ள போலாம். இப்போ ஆரம்பத்துல நம்ம ஆல்ரெடி ரிவிஷன் பார்த்தது பாருங்க. இப்போ குழந்தைகளோட ஒழுக்க பயிற்சி காரணிகள் வந்து என்ன காரணி இருக்கான்னா, இது மெயின் கான்செப்ட் பாருங்க. நீங்கள் வெற்றி பெற்றவர்களோடு சேர்ந்தால் நீங்களும் ஒரு வெற்றி வீரர். இதுதாங்க. அதாவது அது நம்ம ஈஸியா சொன்னதுன்னா, நம்மளுடைய கான்செப்ட் ஒண்ணு இருக்குது. அதாவது டெல் மீ யுவர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஐ வில் டெல் யூ வாட் யூ ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க நண்பர்கள் இன்னும் கூட சொல்லப்போனா, இன்னும் கொஞ்சம் டீப்பா சொன்னேன்னா, நம்மளுடைய பிஹேவியர், ஆக்டிவிட்டீஸ், ஆட்டிட்யூட் எல்லாமே ஒரு ஆவரேஜ் ஆஃப் 5 இன்டிமேட் ஃபிரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்மள சுத்தி நம்ம பழகக்கூடியவ, நம்மளோட அசோசியேட் இருக்கிறவங்க, ஒரு 5 பேரோட ஒரு ஆவரேஜ் ஒரு ஒரு அந்த குணங்கள் தான், அந்த பண்புகள் தான், அந்த தன்மைகள் தான், அவங்களோட ஆக்டிவிட்டீஸா, அவங்களோட ஆட்டிட்யூட்ஸா, ஒருத்தரோட ஒரு பண்பு அமையுது, ஒருத்தரோட பிஹேவியர் அமையுது அப்படிங்கிறாங்க உளவியலாளர்கள். ஸோ அதே போல வந்து நம்ம வெற்றி பெற்றவர்கள் சேரும்போது வெற்றியாளர் இருக்கிறோம்.
அதே நேரத்துல வந்து நம்ம நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் சேரும்போது, நாமளும் ஒரு சிந்தனையாளரா மாறுவோம். அப்போ மாணவர்கள் வந்து இது வெளியில எவ்வளோ ஒரு என்விரான்மென்டல்ங்கிறது, ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட் எவ்வளோ ஒரு முக்கியம்ங்கிறத நம்ம இந்த குழந்தைகளோட வந்து டிசிப்ளினர் வந்து ஒரு மென்டர் பண்றதுல, ஒரு டிசிப்ளினர் வந்து ஒரு ஷேப் பண்றதுல, அத ஒரு மோல்டு பண்றதுல, என்ன மாரி ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மென்ட் வந்து எவ்வளோ ஒரு முக்கியம்ங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ என்ன ஒரு விளக்கம் நம்ம குடுக்கலாம் அப்டின்னா, ஒரு மனிதன் ஒழுக்கத்தை அவன் பிறருடன் சேர்ந்திருக்கிறான் என்பதை வைத்து மட்டும் இல்லாமல், அவன் யாருடன் சேர்வதை தவிர்க்கிறான் என்பதையும் வைத்து கூட முடிவு எடுக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில பார்க்கும்போது நம்ம என்ன செஞ்சோம்? யாரு கூட அசோசியேட் ஆகுன்னு பார்க்கிறோம். இப்போ யாரு கூட வந்து டிசோசியேட் ஆகுறோம்ன்னு பார்க்கிறோம். நீங்க வந்து இப்போ ஒரு பார்க்கலாம் இல்லையா? இப்போ ஒருத்தர் எனக்கு வந்து ஒரு விஷயம் நல்லா பிடிக்குது. இப்ப எனக்கு நல்ல ஒரு ஒரு சினிமா பார்க்கிறது எனக்கு நல்லா பிடிக்காதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து நல்லா ஒரு சினிமா பார்க்குறாங்க. நல்ல ஒரு சீரியல் பார்க்குறாரு. நல்ல ஒரு இந்த இந்த ஸ்க்ரீன்ல வந்து நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்டின்னா, இப்ப எனக்கு அது பிடிக்கல அப்டிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அறியாமலேயே நான் என்ன பண்ணுவேன், அவர விட்டு என்ன பண்ணுவேன், கொஞ்சம் நான் வந்து எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவேன். அப்ப இத வச்சு வந்து, ஓ! இவருக்கு இந்த மாரி ஒரு விஷயத்துல வந்து இவருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்ப அத வச்சு கூட நம்ம ஓரளவு என்ன அவங்களோட அந்த ஆட்டிட்யூட், அவங்க பிஹேவியர், டிசிப்ளின் நம்ம கெஸ் பண்ணலாம் அப்டிங்கிறாங்க. அதே போல வந்து ஒழுக்கம் என்பது நல்லொழுக்கம் அமைவதோ, தீயொழுக்கம் மீது ஒருவன் வந்து பெற்றிருக்கும் அறப்பற்றுகளின் தன்மையை பொறுத்தது. எந்த அளவுக்கு ஒரு மாரல் இதுல வந்து அவன் வந்து ஒரு அத்தென்டிக்கா இருக்கானோ, எந்த ஒரு அட்டாச்மென்ட்டோட இருக்கணும், எவ்வளவு ஒரு அசோசியேட் இருக்கணும், அத வச்சு வந்து அவன் கேரக்டர் வந்து நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு கெஸ் பண்ண முடியும். எதேச்சதிகாரம் வந்து கொடுங்கோலர்கள் போன்ற தீய பண்புகளை கொண்டிருப்பினும், மன உறுதியுடன் செயல்படுவதை நாம் வந்து பார்க்கிறோம் இல்லையா? இப்ப வந்து அவங்க எவ்வளவுதான் ஒரு அதாவது என்னன்னா, நம்ம பார்க்கிறோம், வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்காது. ஆனா ரொம்ப போல்டா, ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்களோட விஷயத்துல அது ஒரு தப்புன்னு தெரிஞ்சா கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா போறாங்க. அது நான் செஞ்சது தான் ரைட்டுங்கிற மாரி ஒரு ஒரு 100% வந்து அது வந்து 100% வந்து ஒரு பேட் ஒப்பீனியன் இருந்தாலும், ஒரு பேட் ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருந்தாலும், அத இம்ப்ளிமெண்ட் பண்றதில்ல. ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் வந்து மாணவர்கள் வந்து ஆரம்ப நிலையிலேயே நாம அத கண்டுபிடிச்சு, நீ வந்து வெறும் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால மட்டும் அந்த அந்த பர்ட்டிகுலர் ஆக்ஷன் வந்து ஒரு நல்ல பண்பா இருக்காது. நீ வந்து அது விடாம நீ பிராக்டிஸ் பண்றதுனால மட்டும் அது வந்து நல்ல பழக்கமா இருக்காது. அதோட ரிசல்ட் என்னன்னு பார்க்கணுங்கிறது நம்ம நல்ல முறையில குழந்தைகளுக்கு சொல்றது மூலமா அவங்க டிசிப்ளின் ஆக்ஷன் வெளியில கொண்டு வந்துரலாம். இப்போ ஒழுக்கம் என்பது பார்த்தோன்னா, பல அறப்பற்றுகளையும், நற்பண்புகளையும் உள்ளடக்கிய தான் உணர்ச்சியுடன் இணைந்து செயல்படுதல். ஸோ இதுல தான் பாருங்க ஒழுக்கம்ங்கிறது என்ன லேஸ்ல வராது. இது வந்து நம்ம உணர்வுகளோட சேர்ந்து வருது. ஒரு எமோஷனோட சேர்ந்து வரணும். ஏன்னா, அந்த உணர்வுகள் வந்து வரும்போது, இன்னும் கொஞ்சம் டீப்பா ஒரு ஸ்பிரிச்சுவலா போனா கூட, இல்ல நம்மளுடைய எஜுகேஷன் ரொம்ப சைக்காலஜி போனா கூட, உணர்வுகள் ஒரு அட்டாச்மென்ட் நம்மளுடைய பாடியில 7 சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த 7 சக்கராவும் நம்மளுடைய ஒரு எமோஷனல் பாண்ட் ஆகும்போது, ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு வகையான உணர்வுகள் வந்து வெளிப்படுத்தும். அந்த உணர்வுகள் வந்து நம்ம வந்து தெளிவாக சிந்தல் இருக்கும்போது, நம்மை அறியாமலே நம்மள ஒரு ஹானஸ்டி நோக்கி போயிட்டுருப்போம். ஒரு ஒழுக்கத்த நோக்கி நாம் போயிட்டுருக்கிறோம். ஸோ இந்த மாரி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுதாங்க. இதான மனசாட்சி. இந்த கான்ஷியஸ் எப்ப வந்து நம்மளுடைய அந்த டிசிப்ளின் ஆக்ஷனையோ, அது வந்து நாம வந்து ஆட்டிட்யூட் வந்து நம்ம டெவலப் பண்றோமோ, அப்ப நமக்கு வர்றது மெயின் வந்து இந்த கான்ஷியஸ்ங்கிற மனசாட்சிங்கிற இந்த ஒரு ஒரு அமைப்பு. இது வரும்போது நம்மளுடைய இந்த உள்ளுணர்வு என்ன ஆகும்னா, நம்மள அறியாமையிலேயே நம்ம ஒரு முக்கிய ஒரு பங்கினை வந்து இருக்குது. இது வந்து ஒரு மாரல் எஜுகேஷன் குடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ குழந்தைகளோட ஒழுக்க பயிற்சி நடைமுறைப்படுத்தும் இந்த வழிமுறைகள் என்ன? சரி இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி என்ன வழிமுறைகள நம்ம வந்து குழந்தைகளோட நம்ம பண்ணோம் அப்டின்னா, இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கிறார்ன்னா, பாருங்க இப்போ வந்து ஒரு ஆசிரியர் வந்து 3 மாணவர்கள ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறார். அப்போ அந்த 3 பேருக்குமே என்னென்ன குடுக்குறார் பாருங்க. என்ன குடுக்குறார்ன்னா, ஒரு தெருவில் குறிப்பிட்ட தூரத்துக்கு 100 அடி தூரம் ஒரு பகுதியில் இருந்து மறுபகுதி வரை யாரும் நடந்து செல்ல முடியாதவாறு என்ன பண்றாரு, முட்கள வந்து நிரப்பி விட்டுருவாரு. நல்லா வந்து என்ன பண்ணிருவாரு, இந்த முள்ளெல்லாம் எடுத்து, இந்த முள் செடியில எடுத்து வந்து பரப்பிடுறாரு. 3 மாணவர்கள் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, நீங்க வந்து போங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அந்த தெரு மீது என்ன பண்ணுவார், அடுத்த தெரு பகுதிக்கு வந்து போறாரு. அந்த மாணவன் என்ன பண்ணுவான், மற்றும் நடந்து அவன் வந்து போறதுக்கு அளவுக்கு என்ன செய்றான், பாருங்க முட்களை ஒதுக்கி சிறிய வழி ஏற்படுத்தி தெருவின் அடுத்த பகுதி சென்றடைகிறான். இது ஒரு ஸ்டூடண்ட் வந்து கிராஸ் பண்ணிடுறாரு. அது அவரு எங்கெங்கெல்லாம் ஸ்டெப் காலடி வைக்கிறாரோ, எங்கெல்லாம் நடக்கிறதுக்கு அவருக்கு வழி வேணுமோ, அத மட்டும் என்ன பண்ணுவாரு, கிளியர் பண்ணுவாரு. அவர் வந்து அவரோட கோல் வந்து ரீச் பண்ணிடுறாரு. இப்போ இப்ப அடுத்தது யார் இருக்கிறா? ஒரு ஒரு செகண்ட் அந்த 2வதா ஒரு மாணவன கூப்பிட்டாரு. அவன் என்ன பண்ணுவான்னா பாருங்க, 2வது மாணவன சோதனை செய்கிறார். இவரு என்ன பண்றாரு, காலில் தடித்த காலணி அணிந்து இவன் அத விட கொஞ்சம் நல்ல ஒரு ஹைடெக்கா பண்றாரு.
சரி இத்தனை முள்ளு தான் இருக்குது. சரி நமக்கு தெரியுது. அது எல்லாமே தெரிஞ்சு போச்சு இல்ல. எதுக்கு நம்ம முள்ளு நாம எதுக்கு சஃபர் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, இவர் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு மாணவனும், அவர் வந்து அந்த டெஸ்ட்ட வந்து அவரு பாஸ் பண்ணிட்டாரு. 3வதா ஒருத்தர் இருக்கிறாரு. 3வது மாணவன் ஒரு சோதனைக்கு உட்படுத்துறாரு. இவர் என்ன பண்றாரு பாருங்க, 3வது மாணவன் வந்து எல்லா முட்களையும் கூட்டி என்ன பண்றாரு, அவங்க 2 பேருமே செய்யாத விஷயத்த இவர் வந்து செய்றாரு. எல்லா முட்களையும் கூட்டி ஒரு இடத்தில் ஒதுக்கி வைத்து ஒதுக்கி வைக்கிறது இல்லாம அது என்ன பண்றாரு, நெருப்பு வேற வைக்கிறாரு. நெருப்பு வைத்து முட்களை சாம்பலாக்கி விடுகிறான். பாருங்க. அதற்கு பிறகு என்ன பண்றான், அந்த தெருவுல வந்து நடந்து அவனுடைய கோல் மறுதெருவுக்கு போறான். இல்லையா? இப்ப 3 பாருங்க 3 ஸ்டூடண்ட் பார்த்தோம். ஒருத்தர் வந்து அவர் நடக்கிற அளவுக்கு முள்ள வந்து கிளியர் பண்றாரு. அந்த கோல் ரீச் பண்றாரு. 2வது வந்தவரு அவரோட சேஃப்டிக்கும் என்ன பண்ண நல்ல அருமையான ஒரு செருப்ப போட்டுட்டு அவரு கிராஸ் பண்ணிறாரு. 3வது என்ன பண்றாரு, அந்த முள்ள எல்லாம் எடுத்து அத வந்து நல்லா பெருக்கி, கூட்டி கிளியர் பண்ணி ரூட்ட கிளியர் பண்ணது எல்லாமே, அதையும் சாம்பலாக்கி நெருப்பு வச்சு, அதையும் என்ன பண்றாரு, அந்த டிஸ்போஸ் பண்றாரு. ஸோ இந்த ஆய்வின் முடிவுல என்ன சொல்லுது பாருங்க. இந்த 3 மாணவங்க பயிற்சி மேற்கொண்டு வந்து என்ன பண்ணுது, தேவையில்லை. அவனுக்கு என்ன பயிற்சி அளித்து முழுமை பெற்றுவிடுன்னு கூறினார். எது யாருக்கு? 3வது மாணவனுக்கு. யாருக்கு வந்து பயிற்சி முழுமை பெற்றுன்னு சொன்னாரு? 3வது மாணவனுக்கு தான் பயிற்சி வந்து முழுமை பெற்றுவிட்டுன்னு சொல்றாரு. மீதி 2 மாணவர்களுக்கு பயிற்சி தேவை அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அந்த 2 ஏன் சொல்றாருன்னா 2 மாணவருமே நமக்கு என்ன எத வந்து விரும்புறாங்க பாருங்க. 2 மாணவர்களுமே சுயநலத்தையே விரும்புகின்றனர். இல்லையா? அவங்க வந்து அவனுடைய செல்ஃப் கம்ஃபோர்ட் அததான் பார்த்தாங்க. 3வது மாணவன் என்ன பண்ணான், தான் மட்டும் பயன்பெற்றால் போதாதுன்னு சொல்லி, இந்த சமுதாயமும் பயன்பெற வேண்டும். அந்த எண்ணத்தில வந்து ஒரு பிராட் மைண்டா ஒரு சொசைட்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அங்க இருக்கும்போது என்ன பண்ணுவாரு, அந்த 3 என்ன பண்ணும் சாம்பலாக்கி, மக்கள் அனைவரும் நடப்பதற்காக வழி ஏற்படுத்தி, அவர் வந்து வெளியில வரத நாம இங்க பார்க்கிறோம். இல்லையா? இதுல பாருங்க செயல்பாடு 1 பாருங்க. இந்த வகுப்பறை சூழல வந்து இந்த குழந்தை எவ்வாறு ஒழுக்க பயிற்சினை ஒரு ஆசிரியர் அளிக்கலாம்? மேற்கண்ட இந்த மேற்கண்ட இந்த சோதனை வச்சு, எப்படி வந்து நாம ஒரு டிசிப்ளினரி ஒரு நல்ல ஒரு வேல்யூ எஜுகேஷன், ஒரு மாரல் எஜுகேஷன் எப்படி வந்து நம்ம ஒரு வேல்யூ ஆட் எஜுகேஷன் குடுக்கலாம் அப்படின்னா, இப்ப சமூக வளர்ச்சிக்கு ஒழுக்கம் வந்து துணை செய்கிறது இல்லையா? ஆமா, நிச்சயம் பார்த்தோம். இப்போ கல்வியின் முக்கிய இலக்குகள் அடைய ஒழுக்கம் இன்றியமையாத சாதனம் என்பது நம்ம இங்க பார்க்கலாம். ஒழுக்க பயிற்சி வந்து பள்ளி வாழ்க்கை முழுவதிலுமே தொடர்ந்து நடைபெற வேண்டும். மாணவர்களிடம் ஒழுங்கான நடத்தையின்றி ஆசிரியரால் திறம்பட கற்பிக்க இயலாது. இத நம்ம நம்ம நோட் பண்ற ஒரு விஷயம். எப்ப வந்து ஒரு டிசிப்ளினே வந்து அங்க இல்லையோ, ஒழுக்கம் சார்ந்த ஒரு கல்வி இல்லையா? நிச்சயமா அங்க வந்து நம்ம திறம்பட கற்பிக்க இயலாது. ஒவ்வொரு மனிதனும் உலகில் தனித்து வாழ தகுதி பெற்றிருந்தால் மட்டும் போதாது. சமூகத்தில் உள்ள பிறருடன் கூடி வாழ தகுந்த இயல்புகளையும் பெற்றிருத்தல் அவசியம். பிறருடன் கூடி இசைந்து வாழத் தெரிந்தவன் பல கற்றும் கல்லாதவனாவான். இதுதான். அது என்ன ஊரோட ஒத்து வாழுங்கிறது ஈஸியா சிம்பிளா வந்து நம்ம சொல்லிட்டோம். அப்போ என்னதுன்னா, பிறருடன் கூடி இசைந்து இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நாலேட்ஜ்ஃபுல் நல்ல ஒரு பிரில்லியன்ட் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பெர்சன் அப்படி என்னன்னா, வந்து மத்தவங்களுக்கு கூட ஒரு அக்செப்ட் பண்ணி, ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளா யார் வந்து நல்லா போறாங்களோ, உண்மையிலே ரியலா வந்து நல்லா ஒரு இன்டெலிஜென்ட் பெர்சன்ங்கிறது அது நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ ஆக்டிவிட்டி 2 பாருங்க. என்ன குடுக்கலாம் அப்படின்னா, பெற்றோரும் ஆசிரியரும் காலம் தவறாம கடைப்பிடிப்பதன் மூலம் வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணலாம், அது ஒரு நம்ம ஒழுக்கத்த பின்பற்றலாம். இது வந்து என்னன்னா நல்ல பங்க்சுவாலிட்டி நம்ம பார்க்கலாம். இப்போ குழந்தைகள் வந்து நல்லொழுக்க வளர்ச்சி தனிப்பட்ட முயற்சியால் தோன்றுவதன்று, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சமுதாய மூத்தோர்கள் ஆகியோர் கூட்டு முயற்சினால தான் எல்லாமே வருதுங்கிறாங்க. அப்புறம் ஒழுக்க பயிற்சியில் வந்து இமிட்டேஷன் இது நம்ம முக்கியமா நம்ம பார்க்கிறது. இமிட்டேஷன்ங்கிறது ரொம்ப 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 முக்கியமா படுகிறது. இது வந்து என்ன ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுக்கான ஒரு ரோல் மாடல் ஆசிரியர் வச்சிருப்பாங்க. அவங்க பேரன்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இது வளர வளர என்ன ஆவாங்க, அவங்க வந்து அந்த பர்ட்டிகுலர் அந்த டீச்சர்ஸையோ, இல்ல அந்த ஒரு சோசியல் ஒரு ரெஸ்பான்ஸ் பெர்சனையோ அவங்க என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. வீட்லயே அவங்க பேரன்ட்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு அறியாமலேயே ஒரு சில பண்புகளை உள்ளே இருந்து அவங்க வளர்ப்பதற்கு வாய்ப்பாக அமைகிறது. ஸோ இந்த நல்பண்புகள் நிறைந்த பெரிய தொடர்பை வந்து மாணவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பதில் ஆசிரியரும் பெற்றோர்களும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி ஒரு இமிட்டேஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால, நம்ம அந்த மாணவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆளுமைகளை, ஒரு மிகச்சிறந்த ஆளுமைகளை, மிகச்சிறந்த ஒரு நல்ல நல்ல ஒரு சமுதாய பொறுப்புணர்வு வந்து ஆளுமைகள் வந்து மாணவர்களுக்கு நாம சின்ன வயசுலயே அறிமுகப்படுத்தி, அவர்களுடன் வந்து ஒரு நட்புறவை ஏற்படுத்தி, அவர்களுடன் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் போது, நிச்சயமா ஆசிரியர்கள் வேலையும், பெற்றோர்கள் வேலையும் அங்க என்ன ஆகுதுன்னா, மிக நமக்கு ரொம்ப நம்மை அறியாமலேயே ரொம்ப பயனுள்ளதாக அமையும்.
ஆனா அதே நேரத்துல தவறான ஒரு உதாரணம், தவறான நபர்களை, தவறான அந்த அந்த சமூக ஈடுபாடு அற்ற ஒரு நபர்களை வந்து நாம மாணவர்களும் தொடர்பு ஏற்படுத்தி குடுக்கும்போது, நிச்சயமா அந்த மாணவர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் சரிங்கிற மாரி ஒரு நிலைமை வந்துரும். இது நெறைய நம்ம அந்த மூவில பார்க்கலாம். நெறைய ஒரு சீரியல்ல பார்க்கலாம். நெறைய அன்றாட வாழ்வில் வந்து நெறைய பேர் நான் வந்து ஒரு மாடலா பார்க்கலாம். ஸோ இந்த மாரி இருக்கும்போது உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரத்தில மாணவர்கள் ஒழுக்க கல்விக்கு மற்றவர்களுடைய அதாவது பிற ஆளுமைகளோட ஆதிக்கம், பிற ஆளுமைகளோட அந்த அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இது தேவை என்பத வந்து அந்த வந்து மிக தெளிவா சொல்றாங்க. அது என்ன விளக்கம் பாருங்க. இப்போ மேற்கூறி ஒழுக்க பயிற்சி வாய்ப்புகளை மாணவர்களுக்கு அளிப்பதன் மூலம் நல்ல ஒழுக்கத்தை மாணவர்கள் நிச்சயமா பெற முடியும். மாணாக்கர் வந்து தங்கள் கற்கும் நற்பண்புகள் குறிப்பிட்ட ஒரு நிலைமைக்கு பொருந்தும் என்றும் அவர்கள் தவறாக எண்ணிவிடாமல் வாழ்க்கையில் தோன்றும் எந்த சந்தர்ப்பத்துக்கும் அவை பொருந்தும் என எண்ணும்படி ஆசிரியர் செய்ய வேண்டும். அந்த நேரத்துல மட்டும்தான் இது வந்து நாம யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம நம்ம பண்றது இமிட்டேஷன் அந்த நல்ல ஒரு டிசிப்ளின் ஒரு வேல்யூடட் ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு அந்த குவாலிட்டி வந்து ஒரு வித்தின் த ஸ்கூல் கேம்பஸ், ஒரு வித்தின் த ஹோம் நம்மளுடைய இந்த வீட்டோட அந்த சூழ்நிலை, பள்ளியோட சூழ்நிலை மட்டும் இல்லாம, ஒரு சமுதாயத்தை கடந்து, அதாவது நம்ம பள்ளி நிலைமையும் கடந்து, இது அனைத்து இடங்களிலும் இது வந்து என்னால் பயன்படுத்த முடியும். என்னால் இதை பின்பற்ற முடியும் என்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து நம்ம ஒரு ஆசிரியர்களும், பெற்றோர்களும், மாணவர்களுக்கு வந்து நம்ம நிச்சயமா குடுக்கணும். இப்ப ஆக்டிவிட்டி 4 என்று பார்க்கும்போது, காலை இறைவனுக் கூட்டத்தில் வந்து எல்லா பொதுவான கருத்துக்கள் எல்லா சமயங்களிலும் இதுவும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா, பாருங்க நல்லொழுக்கம் உள்ளவன்லாம் கடவுளின் அருளை பெற முடியும் கருத்தை வந்து நம்ம உலக சமயங்களில் வலியுறுத்துகின்றன இல்லையா? அதாவது நல்ல ஒரு கடவுளோட அருள் வேணும்னாலேயே அங்க வந்து நல்ல பேசிக்கா என்னன்னா, நல்ல ஒரு ஒரு ஹானஸ்ட், ஒரு ஜென்யூன், ஒரு குட் ஒரு டிசிப்ளின்ன்றத நம்ம இங்க பார்க்கலாம் இல்லையா? அப்போ எல்லா சமயங்களிலும் உள்ள நற்கருத்துக்கள் வந்து என்ன காலை இறைவனுக்கு கூட்டத்திலும் சொல்லலாம். அப்புறம் ஒழுக்க பயிற்சியினை வந்து மாணவன் மேம்படுத்தலாம். அப்போ அதுல அப்படி இறைவனுக்கு கூட்டத்துல ஒவ்வொரு நிகழ்வும் ஒழுக்க பயிற்சியினை வந்து அதுதான் நம்ம குடுத்துட்டு இருக்கிறத சொல்லிருப்பாரு மாரி. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு அமைதியா நம்ம சைலன்ட் ப்ரேயர் காக்குறதும், மரியாதை செலுத்துறோம், ஒபீடியன்ட்டா இருக்கிறது எல்லாமே இறைவணக்கத்திலிருந்து நாம மாணவர்களுக்கு நாம செயல்பட கொண்டு வரலாம். இப்ப அடுத்த செயல்பாடு பார்க்கும்போது, இந்த வகுப்பறை செயல்படும்போது முக்கியமானது இந்த ஒரு நல்ல நல்ல ஒரு குவாலிட்டிஸ். அதாவது மைண்ட் வந்து அமைதி காத்தல். அந்த சைலன்ட் சிட்டிங்ன்னு சொல்லலாம். இல்ல சைலன்ட் வந்து நம்ம அப்சர்வ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த அமைதி காத்தல், ஆசிரியர்களிடம் பணிவுடன் நடந்து கொள்ளுதல், சக மாணவர்களிடம் அன்பாக பழகுதல், விளையாட்டின் போது நேர்மையை கடைப்பிடித்தல். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, நிச்சயமா வகுப்பறை செயல்பாட்டுல வந்து நம்ம குடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப வகுப்பறை ஒழுக்க போதனையில வந்து இந்த மோரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் என்ன குடுக்கலாம்னா, கூட்டு வாழ்க்கையும், ஒழுக்க வளர்ச்சிக்கு பெரிதும் நம்ம உதவுறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் அதே நேரத்தில பெற்றோர்களும் இதுக்கு என்ன பண்ண அவசியமா ஒத்துழைக்கணும். நல்ல பண்புள்ள குடும்பங்களில் வரும் மாணவர்கள் வந்து சிறப்பான ஒழுக்கத்தை வந்து மிக எளிதாக வந்து அவர்கள் என்னன்னா, பின்பற்றுவதற்கு மிக எளிதாக திகழ்கிறார்கள். அவர்களுக்கு இது மிக எளிதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே ஒரு மாணவர்களுடைய பெற்றோர்கள் வந்து ஒரு ஒழுக்க தவறிய ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கும் பொழுது, அந்த மாணவர்கள் வந்து நாம் சரியான முறையில பண்படுத்துவதற்கு வகுப்பறை சூழல் பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அந்த சவாலை வந்து ஆசிரியர்களும், பெற்றோர்களும் அவசியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த செயல்பாடுகளை நாம் நிச்சயமாக வகுப்பறையில் நாம் செயல்படுத்தினால், நிச்சயமாக நாம் இந்த உளவியலாளர் சொல்வதைப் போல அவர்களுடையும் அந்த ஒழுக்க பண்புகள் நம்மளால விதைக்க முடியும். அப்போ இது ஷார்ட் என்னன்னா, இந்த விவாதத்துக்கு பின்னர் மாணவர்கள், ஆசிரியர் பெற்ற அறிவுக்கும், இப்பாடப்பொருளை கற்றறிந்த பின்னர் பெற்ற அறிவுக்கும் ஏதேனும் வேறுபாடு இல்லாத நிச்சயமா நாம் இங்க அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த ஒரு 5 ஆர் 6 ஆக்டிவிட்டீஸ் நாம குடுத்த அப்புறம், போஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்குது? அவரோட போஸ்ட் பிஹேவியர் எப்படி இருக்குது? அப்புறம் வந்து அந்த ப்ரீ பிஹேவியர் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ப்ரோஆக்டிவ் எப்படி இருந்துச்சு? அது வந்து ரிஆக்டிவ் எப்படி இருந்துச்சுங்கிறது நம்ம இங்க பார்த்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்ம மாணவர்கள இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒழுக்கத்துல பண்புகள் வந்து இப்போ ஒவ்வொன்னா நம்ம பார்த்து வரலாம். இப்போ இதுல நம்ம பார்க்கிறது நேர்மைய பத்தி பார்க்கலாம். அதாவது ஹானஸ்டி. இந்த நேர்மைங்கிற ஒரு பண்பை, இந்த ஒழுக்கத்துக்கு கீழ வந்து பண்பாளி பண்பை வந்து எப்படி நமது மாணவர்கள் வந்து நாம குடுக்கலாங்கிறத இந்த பேப்பர் 1ல வந்து குடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன பண்ணலாம். நிச்சயமா இந்த 2, 3 சாப்டர்ல வந்து ஒரு 7, 8 கேள்விகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்க. இப்போ கீழ வந்து நம்ம வெளியில போயிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பொருள் வந்து கீழ கிடைக்குது. அப்ப அது பொருள மாணவர் என்ன பண்றாங்க? ஒவ்வொருத்தருக்கும் பல சிந்தனைகள் வருது. மாணவர்கள் மட்டும் இல்ல. யாரா இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம். அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத பொருள். இது வந்து என்னுடைய துறைக்கும், எனக்கும் நான் செய்கின்ற தொழிலுக்கும் தேவையில்லாத பொருள் அப்படின்னா, நம்ம தாராளமா என்ன பண்ணணும் எடுத்து குடுத்துறலாம். இப்ப தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள்.
ஒரு நல்ல ஒரு விலை மதிப்பு கட்ட ஒரு விலை மதிப்பான ஒரு பொருள். அவர் அன்றாட ஒரு பயன்படுத்துகின்ற ஒரு பொருள் கீழ கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப அத நம்ம எடுத்துட்டோம். எடுத்து அது உரியவர்களுக்கு குடுக்குறதுக்கு எத்தன பேர் வந்து இம்மீடியட்டா முடிவு எடுக்குறாங்க? ஸ்பாட்லயே மத்தவங்களுக்கு குடுத்துறலாமா? இல்ல நம்மள அத வச்சுக்கலாமா? இல்ல எனக்கு அது பயன்படுமா? வருங்காலத்தில தேவைப்படுமா? இல்ல எங்க வீட்டுக்கு தேவைப்படுமா? குழந்தைகள் தேவைப்படுமா? அ இல்ல பெற்றோர்கள் இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து நம்ம மனம் என்ன ஆகும்னா, ஒரு ஆசிலேஷன் ஆகும். இல்லையா? அது யாரா இருந்தாலும். ஸோ இந்த மாரி விஷயத்திலயும் நம்ம ஒரு நேர்மையா, ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணமா இருக்கணும் அப்டின்னா, இந்த விஷயத்த வந்து நாம ஃபாலோ பண்ண வகுப்பறையில, குறிப்பா பார்த்துட்டு நேர்மையா இருப்பதுல வந்து முக்கியத்துவம் குறித்து 2 பக்க அளவிலான ஒரு குறிப்பு எழுதுக அப்படின்னு சொல்லி நீங்க மாணவர்களுக்கு குடுத்தேன்னா, பக்கமா நல்லா அருமையா எழுதுவாங்க. ஆனா, அதே அந்த விளக்கத்த வந்து அவர்கள வந்து பிராக்டிகலா நாம அவங்கள பிராக்டிகலா நாம வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் குடுக்கும்போது, நிச்சயமா அதில எத்தன பேர் வந்து அவங்க எழுதுனது போல அவங்க பின்பற்றுகிறார்கள் என்பது ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்ப பாருங்க ஒவ்வொருமே தனி மனித வாழ்க்கையிலும், சமூக வாழ்க்கையிலும் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் ஒண்ணு இருக்குது. மதிப்புணர்வுகள் ஒண்ணு இருக்குது. இவை எல்லாமே எத சார்ந்து இருக்குதுன்னா, அவருடைய இருக்கிற ஆளுமை, சமுதாயத்தில் அவரது நிலை ஆகியவற்றை நிர்ணயம் செய்கின்றன. இதை சார்ந்து இருக்குன்னா, இதுதான் அவர்கள் வந்து நிர்ணயம் செய்கின்றன. இந்த நெறிமுறைகள வந்து நேர்மையும் என்னாகும், ஒரு விதமா ஒரு நிச்சயமா அதில அடங்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு மாணவன் வந்து பாருங்க, தான் கண்டெடுத்த பொருளை உரியவரிடம் சேர்க்க, உரியவரிடம் அந்த சேர்க்க வேண்டும் என்கிற பண்பை வந்து அவனிடம் எப்படி வளரும்? சாதாரணமா ஒருத்தர்கிட்ட வருமா? இப்ப நம்ம அப்பப்ப அன்றாட நிகழ்வுல பார்க்குறோம், செய்தியில பார்க்குறோம். இந்த மாரி ஒரு ஒரு ஜுவல்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இப்ப கரெக்ட்டா ப்ராப்பர் ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க. ஒரு காசு கிடைச்சிருக்கு. ப்ராப்பர் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு திங்ஸ் கிடைத்திருக்கிறோம். ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி விஷயம்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாரி ஒரு எண்ணம் வரணும். இந்த மாரி அது வந்து சாதாரணமா பட்ட விஷயமா கிடையாது. எடுத்து சரியான ஆள வந்து நம்ம குடுக்குறது, அதற்கு வந்து மிக ஒரு கான்ஃபிடென்ட்டும், ஒரு நேர்மையான ஒரு ஹானஸ்டில வந்து அவங்க ரொம்ப ஒரு நிலைத்து இருந்தால் தான், பெற்றோர்கள் முன்மாதிரி இருந்தால் தான், ஆசிரியர்கள் வந்து அதற்கு தகுந்த பயிற்சி அளித்திருந்தால் தான், ஒரு மாணவனாலயோ, மற்றவர்களாலயோ இந்த மாரி ஒரு 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 செயற்கரிய செயலை வந்து செய்ய முடியும் என்பது நமக்கு தெரியும். இப்போ அந்த மாரி நல்ல மாணவன் உருவாக்குவதற்கு ஒரு ஆசிரியரும், பெற்றோரும் என்ன செய்யணும் அப்டின்னா, அங்க இருக்கிற செயல்பாடுகள பாருங்க. இந்த செயல்பாடுகளை நான் வந்து என்ன செய்யணும்னா, செயல்படுத்தணும். எங்கே பாருங்க, ஒரு மாணவன் வந்து தேர்வின் போது அருகில் இருக்கும் பார்த்து எழுதுகிறானா என்பது நாம் வந்து கண்கூட பார்க்கணும். அப்போ தனக்கு என்ன தெரியுதோ அது எழுத வேண்டும். அப்புறம் தெரியவில்லை என்பதற்காக பிறரை பார்த்து எழுதக்கூடாது. இந்த பேசிக் இருக்கிற அந்த காமன் சென்ஸ், பேசிக் இருக்கிற அந்த ஒரு ஹானஸ்ட்னஸ், ஒரு ஜென்யூனஸ். இது வந்து ஒரு ஜென்டில்னஸ் என்னன்னா, இருக்கு என்பதற்கான காரணம் வந்து பள்ளியில நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்களும், ஆசிரியர் குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கணும். இப்ப இந்த மாரி குடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நேர்மைய பயன்படுத்துறதுக்கு அந்த மாணவன் அங்க என்ன பண்ணுவான்னா, ஊக்கப்படுத்தப்படுகிறான். இது வந்து அவனுக்கு பிற்காலத்துல வந்து ஒரு தன்னம்பிக்கையாவும், நேர்மையா இருக்கிறதுக்கு பயன்படும். இது வந்து அவனுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அதே போல வந்து மாணவர்கள் வந்து எப்போதுமே நேர்மையா உள்ளார்களா? இல்ல சில சமயங்கள் மட்டும் நேர்மையா இருக்கிற மாரி அவங்க இருப்பாங்களா? இதுல வந்து என்ன ஆசிரியர் வந்து நான் கரெக்ட்டா பார்க்கணும். இதோட விளக்கத்த பார்க்கும்போது, எந்த சூழ்நிலையும் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தை வந்து, மாணவர்கள் வந்து நம்ம மாணவர்களுக்கு நம்ம நம்ம வலியுறுத்தணும். இப்ப நேர்மையா இருப்பதில முக்கியத்துவத்தை நம்ம வந்து அவசியமா தான் குடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அன்றாட வாழ்க்கையில வந்து நடைபெறும் நிகழ்ச்சிகளில் இருந்தும், இலக்கியங்களில் இருந்தும் சில எடுத்துக்காட்டுகள் வந்து நெறைய இலக்கியத்தில் பார்த்தோன்னா, தமிழ் இலக்கியமாகட்டும், இல்ல ஒரு ஆங்கில இலக்கியமாகட்டும், எல்லாமே ஒரு நேர்மை இருக்கிறது அவ்வளோ ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. நம்ம நம்ம இதுல பார்க்கும்போது கூட நம்ம இந்த ஹரிச்சந்திரன் கதைய கூட எவ்வளவு ஒரு அவருடைய நேர்மை, இந்த சத்தியத்துக்கு நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லலாம் இல்லையா? அவர் நினைச்சிருந்தேன்னா, சாதாரணமா ஒரு பொய் சொல்லலாம். இல்லையா? சாதாரணமா ஒரு பொய் சொல்லி, அவருடைய ராஜ்யத்தையும், குழந்தைகளையும், மனைவியும், குடும்பத்தையும் தக்க வச்சுக்கலாம். ஆனா, அவர் அதெல்லாம் செய்யல. அது வந்து வாய்மை என்கிறத அவர் வந்து எப்படி கண்டுபிடித்து, அதற்கான ஒரு துன்பத்தை எவ்வளோ ஒரு அனுபவிச்சிருச்சு நம்ம பார்க்கிறோம். அதே மாரி நெறைய உதாரணங்கள வந்து நம்ம வந்து சொல்லிட்டே வரலாம். இந்த மாரி விஷயத்து இருக்கும்போது, ஒருவனை அவன் வாழ்க்கையில் முன்னேற பாதையில அழைத்துச் செல்லும்ங்கிறது நாம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்துல வந்து ஏதோ ஒரு நாள் வந்து அவனை நல்ல முறையில வாழ வைக்கும் இந்த நேர்மை என்பதை மாணவனுக்கு தெளிவாக நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த செயல்பாடுகள் வந்து குறிப்பிட்ட விவாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, சரியான முறையில இத கற்ற அறிதலுக்கு நாம சரியான முறையில அவனுக்கு உதவி செய்யணும். ஏன்னா, இப்ப வந்து எடுத்த உடனே ஒரு நேர்மைங்கிறதுக்கு என்னன்னா, இங்க வந்து உண்மையான ஒரு ஜென்யூனஸ், ஒரு ஹானஸ்டிக்கு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் அதோட வேல்யூ வந்து மத்த இருக்கிற ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்னால நெறைய வந்து நமக்கு
வாய்ப்பு இல்லாம அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து மாணவர்கள் வந்து புரியாம போறதுக்கு சுத்தி இருக்கிற என்விரான்மெண்டல் வந்து ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட் வந்து அவனுக்கு காரணமா இருக்கிறது. அத வந்து சரியான முறையில அந்த நெகட்டிவ் ஆரம்பத்தில ஒரு வெற்றியா குடுக்கிறது, ஒரு ஒரு நேர்மையற்ற முறையிலே கிடைத்த வெற்றி, பிற்காலத்தில் எவ்வாறு ஒருவனை துன்பப்படுத்துகிறது, எவ்வாறு பிற்காலத்தில் ஒருவனை வந்து அடிமைப்படுத்துகிறது, பிற்காலத்தில் எவ்வாறு ஒருவர் வந்து கஷ்டப்படுத்துகிறது என்பதை நம்ம நம்ம நிச்சயமாக பல உதாரணங்களுடன், கதைகள், இந்த ஏறக்குறைய நல்ல நல்ல ஒரு புராணங்கள் இருக்குது. இந்த கதைகள் இருக்குது. இந்த நீதி கதைகள் இருக்குது. இதன் மூலம் நாம் சொல்லுவதன் மூலம், மாணவர்கள் வந்து நம்ம இந்த மாரி நேர்மையை வந்து இந்த குணத்தை வந்து நாம சொல்லிக் குடுக்கலாம். அப்புறம் அடுத்தது நம்ம பார்க்கிறது முக்கியமானது தர்ம சிந்தனை, ஜெனராசிட்டி. இப்ப இருக்கிற விஷயத்துல நம்மளுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிள் பார்க்கும்போது, இந்த ஜெனராசிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஜெனராசிட்டிங்கிறது ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, இந்த சமுதாயம் இவ்வளவு வளர்ச்சி அடைவதற்கு காரணமே இந்த வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இதனால தான் இருக்கிற நம்மளுடைய நம்ம பள்ளி என்கிற பெரிய பெரிய நல்ல ஒரு அருமையான திட்டம் எல்லாம், இந்த அலுமினி எல்லாம் சொல்றதுல வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் அவர்கள் படித்த பள்ளிகளுக்கு வந்து பழைய மாணவர்கள், அது முன்னாள் மாணவர்கள், அதாவது தர்ம சிந்தனையாளர்கள் எல்லாமே ஒரு பள்ளிக்கோ, இல்ல ஒரு ஊருக்கோ, ஒரு கிராமத்திற்கோ அவர்கள் செய்கின்ற சிறு சிறு உதவிகள் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாணவர்களையும், மற்றவர்கள் வாழ்க்கையும் எவ்வாறு உயர்த்துகிறது என்பதை நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக அமைவது தர்ம சிந்தனைங்கிற இந்த ஒரு பண்பு தான். எந்த அளவுக்கு தர்ம சிந்தனை, ஜெனராசிட்டி வந்து நமது சமுதாயத்தில் வந்து ஓங்கி இருக்குதோ, அந்த அளவுக்கு ஒரு சமுதாயம் வந்து மிக விரைவாக அனைத்து மக்களும், மாணவர்கள் உட்பட மனிதர்கள் அனைவருமே நிச்சயமாக முன்னேறும் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை. அந்த தர்ம சிந்தனை உருவாக்குவதற்கு பல தடைகள் அன்றாட வாழ்வில் நம்ம பார்த்துட்டு வரலாம். அதுவும் பார்த்தோன்னா குறிப்பாக பள்ளி மாணவர்களிடையே அவர்கள் தர்ம சிந்தனை என்றால் என்ன? ஜெனராசிட்டி என்றால் என்னது தெரியாமல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த தெரியாத அந்த வயதிலேயே இந்த ஜெனராசிட்டியோட முக்கியத்துவத்தையும், இந்த ஜெனராசிட்டி மூலமா ஒரு ஒரு ஒருவர் அடைகின்ற புகழ் மட்டும் அல்லாது, அதனால் அவருக்கு கிடைக்கின்ற பலன்கள், அத வந்து இம்மையில், மறுமையிலும் கிடைக்கின்ற பலன்களை வந்து நாம் அவர்களுக்கு இந்த மாணவர்களுக்கு சரியான முறையில நாம் கற்பித்தல் முறையில வந்து மாணவர்களிடம் சொல்லும்போது நிச்சயமா அந்த மாணவர்களும் தர்ம சிந்தனைக்கு உள்ளாக்கப்படுகின்றான். அதன் சரியான விதத்தில நாம் வந்து அவனை ஊக்கப்படுத்தும் பொழுது, சரியான வகையிலே அந்த பெற்றோர்களும் சேர்ந்து அந்த மாணவனுக்கு சரியான முறையில வந்து ஒரு ஒரு அறிவுரை வழங்கும் போது நிச்சயமா அந்த மாணவர்களும் தர்ம சிந்தனை வருகிறார்கள். அது வந்து செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, பழங்காலத்தில் வந்து பல்வேறு மதத்தினரிடையே வணக்க வழிபாட்டு தலங்களுக்கு மன்னர்கள், நிலங்கள், கட்டிடங்கள் எல்லாமே அந்த மன்னர்களோட தர்ம சிந்தனையினால தான் ஏற்படுத்துதான். ஒரு குறிப்பிட்ட வந்து இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, பல பல நகரங்கள்ல, பல கிராமங்கள் ஆகட்டும், பல நகரங்கள் ஆகட்டும், அங்க இருக்கின்ற ஒரு கல்வி நிறுவனமாகட்டும், கோயில் நிலங்களாகட்டும், இல்ல பெரிய ஒரு அனாதை மடங்களாகட்டும், ஒரு தர்மஸ்தலங்கள் ஆகட்டும், அனைத்துமே இப்ப இருக்கிற தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா, ஒரு கோடிக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகின்றன. அங்க ஏதோ ஒரு காலத்திலே, ஏதோ ஒரு தர்ம சிந்தனையுள்ள ஒருவனால், அந்த நிலமும், அந்த கோயிலோ, அந்த பள்ளிக்கூடமோ, இல்ல அந்த கட்டிடமோ அவர்களால் ஒரு தானமாக கொடுக்கப்பட்டது நம்ம அறியலாம். இல்லையா? சோ இந்த மாரி ஒரு சிந்தனை வந்து அவர்கள் மாணவ பருவத்திலேயே வரும்பொழுது, நிச்சயமா வருங்காலத்திலே இனி வரும் காலத்திலே என்ன ஆகும்னா, நிச்சயமா இந்த உலகம் வந்து நல்லாக உய்வதற்கு மிக மிக அவசியமான ஒரு பலனாக மாணவர்கள் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மக்கள் வந்து பாருங்க பண்டிகை கொண்டாடுறாங்க. இதுக்கு மெயின் காரணமே அதுதான். இந்த விழாக்கள் கொண்டாடுறது. இதெல்லாம் வந்து மன்னர்கள் ஆதரித்தல். ஏன்னா ஒரு பண்டிகைக்கு போது அங்க என்ன ஆகும்னா, 4 பேர் கூப்பிடுறாங்க. ஒரு 4 பேர் ஒரு அன்னதானம் நடக்கும். ஒரு வஸ்திர தானம் நடக்கும். ஒரு ஞான தானம் நடக்கும். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா தர்ம சிந்தனை நோக்கி ஏற்பட்டவை தான் இந்த பண்டிகைகளும், திருவிழாக்களும்ங்கிறது நாம இந்த காலத்துல நம்ம மறந்துட்டோம். அதே போல வந்து தேரோட்டம் நடக்குது. தேரோட்டம் போன்றவைகள் எல்லாமே அது ஒரு தர்ம சிந்தனை மக்களிடம் மேலோங்க வழிவகை செய்தது என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அப்புறம் மன்னர்களை நாடி வரும் கவிஞர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் மன்னர்கள் பொன்னையும், பொருளையும் தர்மம் கொடுத்தனர் இல்லையா? இதெல்லாம் வந்து மாணவர்கள் செயல்படுத்தும் மூலம் நாம இந்த விளக்கம் மூலமா மாணவர்கள் தர்ம சிந்தனை வந்து நாம ஏற்று வரலாம். அப்போ ஏழை எளிய மாணவர்களுக்கு பாருங்க, பணம், பொருள் ஆகியவற்றை கொடுத்து உதவும் பண்பும் தர்மம் எனலாம். பிறருக்கு உதவி செய்யும் மனப்பாங்கினை தர்ம சிந்தனை என்று குறிப்பிடலாம். இப்ப மன்னர்களிடம் தர்ம சிந்தனை அதிகமாக காணப்பட்டதை மேற்கூறிய நிகழ்ச்சியில் நாம அறியலாம். குறிப்பாக பார்த்தோன்னா, சமூக பணி போன்ற பள்ளி செயல்பாடுகளில் மாணவர்கள் வந்து ஈடுபடுத்துவதன் மூலம், அவர்களுக்கு வாய்ப்பு அளிப்பதன் மூலம், அந்த மாணவர்களுக்கு அந்த பிஞ்சு வயதிலே தர்ம சிந்தனையை நாம மேலோங்கி திகழ வைக்கலாம். செய்முறை என்ன? என்ன பிராக்டிகல் குடுக்கலாம்? பாருங்க எந்த அளவுக்கு தர்ம காணப்படும் என்பது ஒவ்வொரு மாணவரிலிருந்தும் தனியார் ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஒவ்வொருவருக்கும் ஒரு சூழ்நிலையை சொல்லி,
அதற்கு எப்படி அந்த மாணவன் ரெஸ்பான்ஸ் பண்றாங்கிறத நாம கேட்டு அறிந்து, அதை ஒரு கேஸ் ரிப்போர்ட்டா நாம பதிவு செஞ்சு, அதுல இருக்கிற நிறைகள், குறைகளை ஆராய்ந்து, மீண்டும் ஒரு ரெமிடியல் நம்ம குடுக்கும்போது, நிச்சயமா ஒவ்வொரு மாணவனையும் தனிப்பட்ட முறையில் நாம் தர்ம சிந்தனை உள்ளவனாக மாற்ற முடியும் என்பதுதான் இதுல இருக்கு. இந்த பாடத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் பார்க்கிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். குழந்தைகளுக்கான வீரர்கள். அது சில்ட்ரன்ஸ் ஹீரோஸ். இப்ப இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் யாரு என்னங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப எல்லாமே குழந்தைகளோட எல்லாமே ஒரு விஷுவலா அவங்க பார்க்குறாங்க. ஒரு விர்ச்சுவல் மீடியாவுல பார்க்குறாங்க. சோசியல் மீடியாவுல பார்க்குறாங்க. கதை புக்ல பார்க்குறாங்க. இல்லையா? இந்த டாக்குமெண்ட்ஸ்ல பார்க்குறாங்க. இது எல்லாமே குழந்தைகள் அவர்களுக்கு தெரியாம, அவர்களுக்குள்ளே ஒரு வீரனை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒரு வீரன் இருக்கிறான். அந்த வீரன் எப்படி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி அந்த வீரன் அந்த குழந்தையோட மனசுல பதியிறாங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பாருங்க. இப்ப தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பாருங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில இந்த சிலந்தி மனிதர், ஸ்பைடர்மேன் ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு பாப்புலரா, ரொம்ப ஒரு ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. இந்த சிலந்தி ஸ்பைடர்மேன் வீர சாகசங்கள் பார்த்து என்ன பண்ணா, இந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க, உண்மை என்று நம்பி தானும் என்ன செய்றாங்க, அவ்வாறு செய்ய முற்பட்டு, தனது வீட்டு மாடியிலிருந்து என்ன பண்றாங்க, நெறைய குழந்தைகள் ஒரு 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 கட்டத்துல இதெல்லாம் ஒரு காலத்துல இதெல்லாம் நடந்துட்டே இருந்துச்சு. கீழ இருந்து நானும் ஸ்பைடர்மேன் தான். என்னாலயும் குதிக்க முடியும். நான் அந்த வால்ல சுவர்ல ஒட்டி என்னால ஒட்டி இருக்க முடியும். கீழ இருந்து தாவ முடியும்னு சொல்லி என்ன நெறைய பேர் ஒரு ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில இப்படி ஆயிட்டாங்க. அப்புறம் விளக்கம் பாருங்க. இப்ப மேற்கூறிய நிகழ்ச்சியில எது உண்மை? இது அந்த சிறுவனுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்த சிறுவன் அறியாமை தான் என்னவா இருக்குது? முதல் காரணமாக இருக்கிறது. இந்த அறியாமையை எப்படி நாம நீக்கணும்? இந்த மூட நம்பிக்கைன்னு மூட நம்பிக்கைன்னா அறியாமை தான், இக்னோரன்ஸ் தான் நிறைய நாம சொல்லலாம். இப்ப இது எதனால வருதுன்னு பாருங்க. தொலைக்காட்சியில் வரும் இது போன்ற செயல்கள் பின்பற்றாமல் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? இந்த நேரத்துல தான் நாம அவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆதரவா, ஒரு கைடன்ஸா, ஒரு வழிகாட்டுதல் செயல்பட வேண்டும். அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லயும் ஒவ்வொன்னு நடக்கும். அதுக்கப்புறம் நெறைய வந்துச்சு. அந்த டீப் ப்ளூஸ்க்கு ஒரு கேம் வந்துச்சு. அந்த இந்த மாரி ஒரு கேம்ல பசங்க இவங்க என்ன பண்ணாங்க, குழந்தைகள் நெறைய பேரு இந்த கைய அறுத்துட்டு சூசைடல் அட்டெம்ப்ட் கூட நெறைய பேரு அவங்க போயிட்டு ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் ஒரு ஆன்லைன்ல ஒரு கேம்ல கமெண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதப்படி ஃபாலோ பண்ணாங்க. சோ இந்த மாரி விஷயத்த நம்ம கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்க்கணும். அப்புறம் எந்த மாரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் குடுக்கலாம்? அப்படின்னா, ஒரு தாய் தனது 5 வயது சிறுவனுடன் குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கும்போது என்னாச்சு, குளித்துக் கொண்டு குழந்தை என்ன ஆகும்னா, தவறி கீழ விழுந்துடுறாங்க. இப்போ அருகில் இருந்தவர்கள் குளத்தில் குதித்து தயங்கி உடனே அங்கிருந்து என்ன பண்ணுவாங்க? 10 வயது சிறுவன் குளத்தில் குதித்து இந்த 5 வயது சிறுவனை காப்பாற்றுகிறான். பாருங்க. ஒரு சின்ன ஒரு பையன் 5 வயசு பையன் குளத்துல குளிக்கும்போது கீழ விழுந்துடுறான். ஆனா, அந்த அருகில நெறைய பேர் இருக்கிறாங்க. நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா யாருமே குளத்துல குதிக்க தயாரா இல்ல. ஆனா கடைசியில குதிச்சது யாரு? காப்பாத்துனது யாரு? அந்த குழந்தைய மேல கரையில கொண்டு அந்த அம்மாவிடம் குடுத்தது யாரு? எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயது சிறுவன். அப்போ இதுல பாருங்க, அப்ப 10 வயசு சிறுவன் எப்படி அவனுக்கு ஒரு ஒரு தன்னம்பிக்கை வந்தது? எப்படி ஒரு தைரியம் வந்தது? அவனுக்குள்ள ஒரு ஹீரோ இருந்திருக்கிறான். இல்லையா? அந்த ஹீரோ யாரு? இதெல்லாம் பாருங்க. இப்ப மேற்குறிப்பிட்ட நிகழ்ச்சியில கரையோரமா குளித்துக் கொண்டிருந்த தாய் குழந்தைய தவறி விழுந்ததும் தனக்கு நீச்சல் தெரியாத காரணத்தினால் என்ன செய்யும் தெரியாம அந்த அம்மா முழிச்சிட்டு இருந்த அந்த அம்மா செய்வது அறியாம குழப்பத்தில் சத்த போடும்போது எல்லாமே நீர் குதிக்கிற துணிச்சல் ஏற்படல. ஆனா 10 வயசு சிறுவன் கீழே குதிக்கிறான். அந்த குழந்தையை காப்பாத்துறான். எடுத்து கரையில சேர்த்துறான். ஆனா அந்த குழந்தையோட என்ன ஒண்ணு மேறவங்கள அவங்க அந்த குழந்தையை அந்த காப்பாற்றியாக வேண்டும் என்றது உணர்வு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் அந்த பையனை அங்க வேலை செஞ்ச வச்சது. சோ அவன் எது அங்க ஆக்டா ஒரே ஒரு ஒரு ஆக்ஷன் கொண்டு செய்ததுன்னா, உள்ள இருக்கிற அந்த உணர்வு, இந்த எமோஷனல் பாண்ட் அதான் மேல பார்த்தோம். இந்த உணர்வு அவனுக்கு மேல வருது. அப்போ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்னங்கன்னா, பய உணர்வு சற்றும் இல்லாமல், மன உறுதியுடன் சில செயல்களை வீரத்துடன் மேற்கொள்வது தைரியம் என்று கூறலாம். இல்லையா? இவ்வாறு மேற்கொள்ளும் செயல்பாடுகள் வீர சாகசங்கள். இதனை வச்சு குழந்தைகளுக்கு நம்ம ஒவ்வொரு இதுலயும் நம்ம இந்த மாரி நெறைய குழந்தைகள் ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தைகளுக்கான அந்த வீர சக்ராஸ் அந்த அவார்டு கூட ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த மாரி குழந்தைகள் மேலோங்கிட்டு உணர்வுகள் தான் அங்கே மேலோங்கிட்டு இருக்குது. பதி அவார்ட் எல்லாம் வாங்குறா பாருங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு வீர சாகசங்கள் பிரியர்கள் துணிச்சல் மிகுந்தவங்க காணப்பட்டு என்ன பண்றாங்க வாங்குறாங்க. இதற்கு காரணமா இருக்கிறது அவர்கள் மனதில் உள்ள அந்த உணர்வுகள்,
இந்த வெறும் உணர்வுன்னு சொல்றதை விட ஆல்ரெடி அதாவது அந்த நேரத்துல அந்த அந்த உணர்வுன்னு சொல்லலாம். ஆனா அதற்கு தேவையான பயிற்சி வேணும் இல்லையா? அந்த பயிற்சி வந்து ஆல்ரெடி வந்து அங்க இருக்கிற பெற்றோர்களோ, இல்ல ஆசிரியர்களோ அவர்கள் வந்து நிச்சயமாக குடுத்திருக்க வேண்டும். ஏன்னா வெறும் உணர்வினால் மட்டும் அந்த மாணவர்கள் வந்து கொண்டு இது பண்ண முடியாது. ஒரு துணிச்சல் இல்லையா? அந்த துணிச்சலும் வர்றதுக்கு காரணமா இருப்பது அங்க இருக்கிற பள்ளி ஆசிரியர்களும் ஒரு காரணமா நம்ம படுது. ஸோ இது என்ன செய்யல அப்படின்னா, இவங்களோட இவங்களோட அந்த இது ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு பாருங்க. அவங்க செயல்பாடுகள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது செயல்களில் ஈடுபடுவர். அதான். அதாவது அவங்கள வந்து லீஸ்டா அவங்க நினைக்கிறாங்க. மத்தவங்கள எது எப்படியோ காப்பாத்தி ஆகணும் அந்த உணர்வு தான் மேலவங்க நிக்கும். குறிப்பிட்ட செயல்பாட்டில் வந்து 10 வயது சிறுவன் குழந்தைகளுக்கு வீரனாக சில்ட்ரன்ஸ் ஹீரோனாக என்ன பண்றான் திகழ்கிறான். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு வீர செயல் வந்து நம்மள சுத்தி ஒவ்வொரு வருடமும் ஜனாதிபதி அவார்டு வாங்குறவங்க, குழந்தைகளுக்கான அவார்டு வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வித்தியாசமான இது வாங்குறாங்க. அந்த குழந்தைகளையும் உருவாக்குவதற்கு பள்ளி அளவிலேயும் நம்ம அந்த மாணவர்களையும் நம்ம என்ன பண்ணா தயார் செய்ய வேண்டும் என்கிறதையும் இந்த பாடம் வந்து நமக்கு உணர்த்துது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். இனி இதுல வருது இன்னும் சில சில அதிகாரங்கள் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ அது வரைக்கும் போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா யூ கைண்ட்லி டு சப்ஸ்கிரைப். லெட் அஸ் see on the next video in the new